சுட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. என்ன நண்பர்களே, வீட்டுக்குள்ள இன்னைக்கு ஃபேட்மேன் அவர்களுக்கு பலத்த அடிப்பொலையா சேதனை வச்சு செதுக்கி இருக்காத ஒரு நியூஸ் வருது. கேள்வி மேல கேள்வியை போட்டு செதுக்கிட்டாங்களாம் ப்ரோ. முக்கியமா இந்த பிஆருக்கான கொஸ்டின் தான் நிறைய வந்ததா கேள்விப்பட்டேன். எல்லாருக்கும் பிஆர்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க யாரோட பிஆர்? வீட்டுக்கு வந்து ஒரு சில வேலையெல்லாம் பாக்குறீங்களா? எல்லாரையும் பணப்பட்டி எடுக்க வைக்க ஒரு வேலையை பாக்குறீங்க, எல்லாரும் மண்டையும் கழுவுறீங்க. முத்துக்குமரனை மட்டும் தனியா விட்டீங்களா? அப்ப நீங்க முத்துக்குமரன் பிஆரா அப்படிங்கிற லெவலுக்கு கொஸ்டின் கேட்டதா ஒரு நியூஸ் வந்திருக்குது. எனக்கு தெரிஞ்சு தரமான சம்பவம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் சொல்லி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இன்னொரு விஷயம் நடக்க போகுது. இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கு ஓப்பனா சொல்றேன், நீங்க எல்லாம் கண்டிப்பா அழுதுருவீங்க. ரொம்ப ஓப்பனா சொல்றேன் ப்ரோ, கண்டிப்பா நீங்க எல்லாம் அழுதுருவீங்க. ஏன்னு கேட்டுக்கோங்களேன், இந்த வீட்டை பொறுத்தவரைக்கு முத்துக்குமரனை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே முத்துக்குமரனை பிடிக்காத சில பேர் கூட தீபக் அண்ணனை கண்டிப்பா பிடிச்சிருக்கும். சோ தீபக் அண்ணனை எனக்கு உடஞ்சு அழுறாங்க போல. முக்கியமா ஸ்டேஜுக்குலாம் வந்துட்டு முத்துக்குமரனை பார்த்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க போல, ஓப்பனா சொல்றாங்க போல. அதாவது அந்த அவங்க கன்வே பண்ற விஷயம் எப்படி இருக்குன்னு கேட்டனா, நான் மட்டும் ஒருவேளை இந்த சீசன்ல போட்டியாளரா இல்லாம இருந்துச்சுன்னா கண்டிப்பா உனக்கு என்னோட 100% சப்போர்ட் கொடுத்திருப்பேன் அப்படிங்கிற லெவலுக்கு பேசுறதா நியூஸ் வந்திருக்கு. அது எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது நம்ம எபிசோட் பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு போல. அவங்களுக்கான ஏவி பத்திலாம் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு சொல்லி மொத்தமா பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேட்மேன் சாருக்கு தரமான அடியா, ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் தான். அப்படியே ஒரு சின்ன உதவி நண்பர்களே, இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா நம்ம கொஞ்சம் பெருமையா இருக்கும். பார்த்து பண்ணி விடுங்களா. தரமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க போல. என்ன கொஸ்டின்? ஃபுல்லாவே பிஆர் டாபிக் தான். நீங்க நல்லா கவனிச்சு, நான் காலைல இருந்து கூட ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குது. ஃபேட்மேன் அவர்கள் நைட்டு நம்ம சுனிதா, முத்துக்குமரன், தீபக் அண்ணன், சாச்சனா இவங்க எல்லாம் மொத்தமா உட்காந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இந்த வீட்டுக்கு வரும்போது எங்கிட்ட டீம் ஒன்னு சொல்லி அனுப்புனாங்க. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நீங்க முடிஞ்ச அளவு உங்களுக்கு கேம் போடுங்கிற மாதிரி சொல்லி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தப்ப தான் தெரியுது நாங்க ஸ்வாப் ஆக போறோம் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நாங்க ஸ்வாப் ஆக போறோம், அப்ப எங்களுக்கான கேமை நாங்க போடணும்ல. அதனால தான் இந்த ஆட்களுக்கான விஷயங்களை நாங்க எக்ஸ்போஸ் பண்ணி விட்டோம்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. முக்கியமா தான் சௌந்தர்யாக்கான பிஆர், ஜாக்லின் பிஆர் நாங்க எக்ஸ்போஸ் பண்ணி விட்டோம்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க அந்த பிஆர் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணீங்க, ஓகே, நீங்க யார்? நீங்க வந்து வெளியே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஃபேட்மேன் அவர்கள் வெளியே உட்கார்ந்து என்ன பண்ணீங்க? இந்த சீசனோட கண்டஸ்டன்ஸா அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு வாரத்தில் நீங்க வெளியே வந்துட்டீங்க, அது ஓகே. இருந்தாலும் நீங்க இந்த சீசனோட ஒரு போட்டியாளர், நீங்க அப்படி ஒரு போட்டியாளராக இருந்துட்டு நீங்க வெளியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரி, அதை கூட மக்கள் கொண்டாட வெறுத்தாலும் அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு சொல்லி விட்டாச்சு. ஆனா அதை வீட்டுக்குள்ள எப்படி சொல்றாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள வந்து அந்த 2 பேருக்கு பிஆர் இருக்குன்னு சொல்றாங்களா? யாரு? சௌந்தர்யா, ஜாக்லின், இந்த 2 பேருக்கு பிஆர் இருக்கு. அதை வித்தியாசமா எப்படி சொல்றாங்க? சௌந்தர்யா பிஆர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க. அருண் அவர்கள் பிஆர் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவங்களும் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. அப்படியே அருணோட பிஆர் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாங்க. யாரை சொல்றாங்க உங்களுக்கு தெரியுதா? சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் சௌந்தர்யாக்கான பிஆர் விஷ்ணு அவர்களாம். அருணை பொறுத்தவரைக்கும் அருண் அவர்களுக்கு பிஆர் வந்து அர்ச்சனா அவர்களாம். இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் அவங்களுக்கான பிஆர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது வெளியே இருக்க மக்களுக்கே தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. அதான், அதாவது ஒன்று சொல்லிட்டா, ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கீழே இறங்கி போயிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே வெளியே நிறைய பேர் கொஞ்சம் மரியாதை வச்சுருந்தாங்க. அந்த மரியாதைலாம் எனக்கு என்னமோ கீழே போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வீட்டுக்குள்ளே கண்டதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. அருண் இப்போ எங்கேருந்து வந்தான்? அருணும் அர்ச்சனா எனக்கு புரியலைங்க. அருண் ஓகே, அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு வீடியோலாம் போட்டிருந்தாங்க சப்போர்ட் பண்ணி, அது ஓகே தான். பிஆருங்க லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா எனக்கு புரியவே. அப்போ நீங்கள் யாருங்க? அப்போ நீங்கள் யார்? அவங்களாச்சும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ண போறாங்க. இவங்களாச்சும் பரவாயில்ல, இப்ப ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணம் பண்ண போறாங்க. நீங்க யாருங்க? நீங்க எதுக்கு வெளியே இருந்து அவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்க? உள்ள போயிட்டு அவ்வளவு சப்போர்ட் கொடுங்க. அப்ப நீங்க யார்? இதை போய் கேளுங்களேன். நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நாங்க சப்போர்ட்டர், நாங்க பிஆர் கடை. அப்ப நீங்க பிஆர் கடை, அவங்க மட்டும் பிஆரா? பிஆர்னா என்ன? யாருக்கா காசு கொடுத்து உங்களை ப்ரோமோட் பண்றதுனா? பிஆர் தப்பே கடைன்னு சொல்லி சேதனே சொல்லியாச்சு. பிஆர் தப்பு இல்லைன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நீங்களும் அந்த வீட்டுக்குள்ள சொல்லிருக்கீங்க, வெளியே கூட சொல்லிருக்கீங்க. ஓகேவா? நெகட்டிவ் பிஆர் தான் தப்புன்னு சொல்லி ஓப்பனா சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று பண்றீங்க தெரியுமா? அது ரொம்ப மோசமா இருக்கு. அது ஏன் இப்படி எனக்கு தெரியவே இல்லை. அது பக்கத்தில் உட்காந்து சுனிதாவும் பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. சுனிதா கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஓகேக்கா, நெகட்டிவ் பிஆர் இருக்கு, அது பயங்கரமாக பண்ணுறாங்க, உங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே. இந்த வீட்டுக்குள்ள நீங்கள் இருந்தது எனக்கு தெரிஞ்சு 4 வாரங்கள் நினைக்கிறேன். 4 வாரங்களில் நீங்கள் பெருசாக கண்டென்ட்டே கொடுக்கல. நீங்கள் யாருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கேம் ஆடவே இல்லை. நீங்கள் யாருக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேம் ஆடினீங்க தெரியுமா? சௌந்தர்யாவுக்கு ஆப்போசிட்டில் மட்டும் தான் ஒன்று பண்ணீங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு சௌந்தர்யாவை பிடிக்கவே இல்லை. அதனால நமக்கே தெரியும், சௌந்தர்யா வந்து ஒரு கூட்டத்தில் உட்காந்து ஏதாவது பேசினா கூட, ஏய் நீ இப்படி பண்ணாத அப்படின்னு மாதிரி நீங்களே சண்டை போட்டிருக்கீங்க. சௌந்தர்யா அந்த கூட்டத்தில் இல்லாமல் எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போனா, அதுக்கு நீங்கள் ஒரு வித்தியாசமா ரியாக்ட் பண்ணி அந்த பொண்ணை பயங்கரமாக ஹர்ட் பண்ணிடுறீங்க. நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு ஹர்ட் கொடுக்குறீங்க, ஒருத்தருக்கு தேவையில்லாமல் பயங்கரமான ஹர்ட் கொடுத்து வச்சுட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு பார்த்துட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா எனக்கு புரியவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 4 வாரங்கள உங்களுக்கு யாருமே பெருசா ஹர்ட் கொடுக்கவே இல்லை. உங்களுக்கான தப்பை தான் வெளியே எடுத்து உடைச்சாங்கன்னு நான் கவனிச்ச வரது எனக்கு அப்படிதான் தெரியுது. சுனிதா அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள இருந்த வரதுக்கு அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அந்த தப்புகளை மட்டும்தான் வெளியே எடுத்து போட்ட மாதிரி நான் கவனிச்சேன். பெருசா அப்படியே சுனிதாவை அடிச்சு உடைக்கணும் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணவே இல்லை. இப்ப நடந்துட்டு இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட சுனிதாக்கு நடந்ததே கிடையாது. ஆனா சுனிதா தேவையே இல்லாம வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு ஏதோ பயங்கரமா நடந்த மாதிரி
நீங்க அப்படி ஒரு ப்ளே கொடுத்தீங்களா என்ன? பயங்கரமான ஒரு ப்ளே கொடுத்து அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் ஒரு த்ரெட் மாதிரி நடந்துக்கிட்டீங்களா? அப்படி நடந்துக்கவே இல்லையேங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுக்கவே இல்லையே. அந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தா தானே உங்களை ஒரு த்ரெட்டா பார்த்துருப்பாங்க. நீங்க உங்களை ஒரு த்ரெட்டா பார்த்தா தானே வெளியே உங்களுக்கு நெகட்டிவ் வந்திருக்கும். எனக்கு அது புரியவே இல்லை. அதாவது எப்படி தெரியுமா, இவங்க எவிக்ட் ஆயிட்டாங்க. இவங்க இத்தனை வருஷமா இந்த சேனல்ல இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு வந்த நபர் இந்த மாதிரி ஒரு ஷோக்கு போகும்போது அவங்க ஒன்று நினைச்சிருப்பாங்கல்ல, நம்ம இப்படி ஒரு ஃபேம் எடுத்து வச்சிருக்கோம், சுனிதான்னா ஃபன், அப்போ சுனிதாவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும்னு சொல்லி அவங்க நினைச்சு இந்த ஷோக்குள்ள வந்திருப்பாங்க. ஆனா உள்ள வந்து அவங்களுக்கான ரியல் ஃபேஸ் வேற மாதிரி இருக்கு. நம்ம இது வரைக்கும் ஷோல பார்த்த சுனிதா அது இல்ல. அது உங்களுக்கே ஓப்பனா தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஷோல பார்த்தது சுனிதாவுக்கு வந்து தமிழ் சுத்தமா பேச தெரியாது. தமிழ் திக்கி திக்கி பேசுவாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் ஃபன் மட்டும் தான் பண்ணுவாங்க, கவுண்டர் மட்டும் தான் போடுவாங்க. ஆனா பிக் பாஸ்க்கு நம்ம எப்படி பார்த்தோம்னா தமிழ் நல்லா பேசுறாங்க, கவுண்டர் வர மாட்டேங்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் கோவம் மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச நபர்கள் கூட மட்டும்தான் உட்காந்து பேசுறாங்க. மற்ற யார் என்ன பேசினாலும் கோவம் மட்டும் பட்டு அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப ஒரு மாதிரி வார்த்தைகளை கடத்தி பேசுறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு கட்டத்துலலாம் பேட் வேர்ட்லாம் போட்டு பயங்கரமா பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு பிடிக்கல. ஏன்னா சுனிதாவை ஃபன்னா பார்த்துருக்காங்க, சடனா பார்க்கும்போது பிடிக்கல. அதனால மட்டுமே தான் சுனிதாக்கு ஓட்டுகள் வரல. நீங்க பெரிய த்ரெட் மாதிரி உங்களை அடிச்சு நெகட்டிவ் பண்ணி உங்களை வெளியெடுத்ததெல்லாம் கணக்கே கிடையாது. நீங்க ஒரு புதுசாக ஒரு உருட்டை போட்டுட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களுக்குலாம் காரணம் யாரு? ஃபேட்மேன் அவர்கள் தான். ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் உள்ள வந்திருக்காங்க. அதான் உள்ள ஓப்பனா சொல்றாங்களே, நாங்க வரும்போதே இந்த வீட்டுக்குள்ள யார் இதை எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படிங்கறத நாங்க பேசி வச்சு தான் வந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசியாச்சு வீட்டுக்குள்ள. நீங்க பார்த்திருப்பீங்க அந்த வீடியோ கிளிப் வேணா பாருங்க. நாங்க யோசிச்சு வச்சு தான் வந்தோம், யாரை எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த ஆளை தான் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நாங்க சொல்லி வச்சு தான் வந்த மாதிரி தான் வந்திருக்காங்க. அது ஓப்பனா சாச்சனா வருஷம் கூட ஒத்துக்கிட்டாங்க அந்த கிச்சன்ல இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தரை மட்டும் நீங்க அட்டாக் பண்ண வந்திருக்கீங்கல்ல, அதை தான் சேதனை போட்டு அடி பொழகுறாங்க போல. கேள்விதான் தாறுமாறான கேள்வி. எனக்கு தெரிஞ்சு இல்லை முத்துக்குமார் மண்டையை லைட்டாக உருளுன்னு நினைக்கிறேன். இது பாவம், இதை முத்துக்குமாரன் பாட்டு கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அங்கே போயிட்டு நான் தான் உன்னை தூக்கி விட்டேன், உனக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எடுக்க ட்ரை பண்ணி முத்துக்குமாரனை லைட்டாக அப்படி முத்துக்குமாரனுக்கான அந்த டிராஃபியை லைட்டாக ஷேக் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கான கருத்து உங்கள் கருத்து, எனக்கு ஃபீல் ஆகுது. மொத்தத்தில் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க போல. அப்புறமா தீபக் அண்ணனுக்கான எவிக்ஷன். ஸோ தீபக் அண்ணனுக்கான எவிக்ஷன் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தீபக் அண்ணன் உள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க போல. உள்ளனா எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க, முத்துலாம் செம்மையாக ஃபீல் பண்ணுறாங்க போல. அப்புறம் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஸ்டேஜ் போன அப்புறம் அங்கேருந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி நிறைய வார்த்தைகள் சொல்கிறாங்க போல. அந்த விஷயங்கள் வீட்டுக்குள்ளே ரொம்ப டவுன் பண்ணுது. வெளியும் எல்லாருமே அப்படி ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க போல. அந்த லெவலுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஏவி பட்டையை கிளப்பியிருக்கேன் அன்னைக்கு. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஏவியை மட்டும் நான் ஃபுல்லாக உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா நான் பெருசாக யார் ஏவியும் பார்க்க மாட்டேன். நேற்று அருண்கான ஏவி மட்டும் தான் பார்த்தேன் பெருசாக. எனக்கு தெரிஞ்சு நான் அருண்கான ஏவி தான் பார்த்துருக்கேன். இந்த சீசன் நான் யாருக்கான ஏவி பெருசாக பார்த்ததில்லை. அடுத்த கட்டமாக இன்னைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தீபக் அண்ணன் ஏவியை நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த லெவலுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதாண்டா சினிமா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரவி சாருக்கு இது ஏற்ற ரோஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னன்னா இப்போ ரவி சாருக்கு ரோஸ்ட் விழுதுட்டு நினச்சிக்கோங்களேன், நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ள சண்டை வரும். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கும் திரும்பி சுனிதா வந்து சௌந்தர்யாவை சுரண்டுவாங்க. கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. ஏன்னா அவங்களெல்லாம் ஏற்றுக்க முடியல ப்ரோ. அவங்க ஒரு இடத்த பிடிச்சி வச்சுருந்தாங்களே, நம்ம ஒரு இதில் இருந்தோமே, ஒரு மாசான ஒரு இடத்துல இருந்தோமே. ஆனால் இந்த ஷோவில் நமக்கு அந்த மாதிரி இடம் கிடைக்கவே இல்லை. அந்த பொண்ணு இப்போ தான் வந்தால் இவ்வளோ பெரிய இடம் கிடச்சிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பொறாம தான். நான் கவனிச்சு வரது எனக்கு பொறாம தான். ஸோ அந்த விஷயங்கள்லாம் வச்சு நாளைக்கும் இந்த வீட்டுக்குள்ள சண்டை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. எபிசோட் முடிச்சு லைவ்ல சந்தி.